ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்து வைல் லூப் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார் லூப் பத்தி நம்ம வந்து டீடைலா வந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ ஒரு வேளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க பைத்தான் சீரிஸ் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பிங் கான்செப்ட்னா என்னங்க? நான் அதிலேயே வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலயும். ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. அத வந்துட்டு மறுபடியும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அதுதான் வந்து லூப்பிங் கான்செப்ட். ஸோ பைத்தான்ல வந்து ஃபார் லூப், வைல் லூப். ஸோ 2 லூப் இருக்கு. ஃபார் லூப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுல வைல் லூப். ஸோ இதுவும் ஃபார் லூப்பும் சேம் தான். ஸோ இங்கேயும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பிளாக் ஆஃப் கோட வந்து ரிப்பீட்டடா அங்கேயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ ஃபார் லூப் எங்க யூஸ் பண்ணோம்னா, அத வந்து அந்த பிளாக் ஆஃப் கோட் இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இத்தனை டைம்ஸ் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் நமக்கு கன்ஃபார்மா தெரியும்னா, அந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப்ல இப்ப இந்த லூப் வந்து எத்தனை டைம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நமக்கு தெரியலன்னா, ஸோ அந்த டிஃபைன் டைம்ஸ் நம்மளுக்கு தெரியலன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த வைல் லூப் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வைல் லூப்ல வந்துட்டு சேம் ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட்டடா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா, அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆற வரைக்கும். அன்டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இப்ப நான் வந்து சின்டாக்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் வந்து கவுண்ட்ன்னு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். கவுண்ட் ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து வைல் கண்டிஷன் இங்க குடுக்கணும். ஸோ கவுண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ நம்ம கவுண்ட் வந்து 1ன்னு குடுத்தாச்சு. ஒரு வேரியபிள் வந்து குடுத்தாச்சு. இப்ப வந்து எனக்கு வைல் குடுத்து அந்த கண்டிஷன் குடுக்கணும். கண்டிஷன் குடுத்துட்டு, இங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். வைலுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க எப்பயுமே வந்து இன்டெண்டட் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அப்பதான் இது வைலுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கும். இல்லன்னா அதோட வைலுக்கு வெளியில எடுத்துக்கும். ஏன்னா வந்து இங்க ஃபார், வைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல வந்துட்டு இந்த கர்லி பிராக்கெட்லாம் இல்ல. ஸோ இந்த இன்டெண்டட் ஸ்பேஸ் தான் முக்கியம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். கவுண்ட் குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்னு, வயல்ல வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப வந்து நம்ம இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5 குடுத்திருக்கேன். இத கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 5னா டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். சோ இங்க வந்து அது யூஸ் பண்ணணும். இல்ல இப்படியே நம்ம ரன் பண்ணா இன்ஃபைனைட் லூப்பா வந்துட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம குடுக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டூ கவுண்ட் பிளஸ் 1. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் ஆகுது. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து 1ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு லூப் கண்டிஷன் ட்ரூ ஆற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து 1ஆ இருக்கு. ஸோ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5. ஸோ லெஸ் தென் 5 தான். ஸோ அதனால கவுண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கவுண்ட் ஈக்குவல் டூ கவுண்ட் பிளஸ் 1. ஸோ 1 பிளஸ் 1 2 ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்துட்டு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. 2. 2 இஸ் லெஸ் தென் 5. ஸோ அதனால 2 பிரிண்ட் ஆகுது. 3 அந்த மாதிரி வருது. இப்போ ஒன்ஸ் 5 வந்துச்சுன்னா 5 ஈக்குவல் டு 5 வந்துரும். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அதனால வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆற வரைக்கும் நம்மளுக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இதோட வெளியில வந்துரும். ஸோ இப்போ வந்துட்டு இதுல டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டரும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்ட் வந்து 10ன்னு குடுத்துக்கலாம். ஓகே இது அப்படியே வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு குடுக்குறேன். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் மைனஸ் 1. ஸோ இப்போ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கு. ஸோ 10 இஸ் லெஸ் தென் 5 தான். ஸோ அதனால வந்துட்டு கவுண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு 10. அதுக்கப்புறம் இப்போ மைனஸ் பண்றேன். 10 மைனஸ் 1 9. ஸோ 9 இங்க வருது. 9 இஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5. ஸோ அதனால வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே வருது. ஸோ அப் டு 5 வர வரைக்கும் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ 5. ஸோ இங்க வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால எக்ஸிட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்துட்டு இங்க வந்து இன்டெண்டட் ஸ்பேஸ் வந்து குடுக்கணும். சோ அப்பதான் வந்து வைல் லூப்க்குள்ள இருக்கு அர்த்தம். இல்லன்னா வந்து இங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து வைல் லூப் விட்டு வெளியில இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம வந்து இப்படியும் குடுக்கலாம். சோ இங்க வந்துட்டு இப்படி குடுத்துட்டு, இந்த கவுண்ட்ட வந்துட்டு இங்க ஒரு செமிகோலன் குடுத்துட்டு, நம்ம இப்படியும் குடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணனாலும் ரன் ஆகும். இதுவும் வந்துட்டு பைத்தான்ல வந்து அலோவ்ட். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இங்க ஆனா வந்துட்டு கவுண்ட் ஈக்குவல் டூ கவுண்ட் மைனஸ் 1 இப்படியும் குடுக்கலாம். கவுண்ட் கவுண்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து நம்மளுக்கு சேம் தான் இல்லையா? நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் சேம். பட் ஆனா பைத்தான்ல பாத்தீங்கன்னா, கவுண்ட் குடுத்துட்டு மைனஸ் மைனஸ் இது வந்துட்டு நாட் அலோவ்ட். இது வந்துட்டு நாட் அலோவ்ட். சோ பைத்தான்ல வந்துட்டு பிளஸ் பிளஸ் ஆப்பரேட்டர், மைனஸ் மைனஸ் ஆப்பரேட்டர் வந்து நாட் அலோவ்ட். நான் இப்ப உங்களுக்கு எல்ஸ் குடுக்குறேன். எல்ஸ் கோலன் குடுத்துட்டு அதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்கணும். இங்க வந்துட்டு எல்ஸ் குடுக்குறேன். கவுண்ட் மைனஸ் 1 குடுத்துறேன்.
ஸோ 10ல இருந்து 5 வரைக்கும் வந்துச்சு. இங்க பாருங்க எக்ஸிக்யூட் வைல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இங்க எல்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. இன்கேஸ் வைல் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகல, டெர்மினேட் ஆயிடுச்சு, இன் பிட்வீன் ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த எல்ஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம வந்து வைல் லூப் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.